புதுமுகங்கள் வராததுக்கு காரணம் வந்து அந்த சின்ன படங்களில் சரியான அளவுக்கு விதத்தில் அந்த படங்கள் அணுகப்படாதது. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் வந்து ஒருத்தரே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சாருக்கு மற்றவங்க கதை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ஒரு இன்றைய வருகின்ற இளைஞர்களுக்கு வந்து ஒரு குறும்படம் பண்ணிவிட்டு அந்த குறும்படத்தின் மூலமாக இயக்குனர் ஆகிடுறாங்க. இயக்குனர் ஆன பிறகு அதுக்கு அடுத்ததாக இன்னொரு படம் பண்ணணும் போது இந்த அனுபவத்தில் ஒரு சின்ன நான் தினந்தோறும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மாணவனாக இருந்திருந்தேன்னா எனக்கு ஒரு ட்ரெயினில் ஒரு கதை வரும். அப்படித்தான் ஒருதலை ராகம் வந்தது. 50 வயசில் 60 வயசில் தான் கதையாசிரியர்கள் பெருசாக சொல்லிச்சுருந்தாங்க. டேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து 20 வயசில் டேரக்டர் வந்து 25 வயசில் காணாமல் போகிறார். பாலியல் தொழில் போகிற பெண்களை போய் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெண்கள் கேட்டாங்க எவ்வளோ காசு கொடுப்பீங்களா அப்படின்னு. இவர் வந்து சொன்னார், இதை விட நாங்கள் அதிகம் சம்பாதிக்கிறோம். நாதஸ்மியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் திரு அகத்தியன் சார் தான் இன்றைக்கி பார்க்குறோம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இருக்க சினிமா எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக தான் இருக்கு. ஓகே. ஆனால் இப்போ இருக்க சினிமாஸ்லாம் வந்து குட்டி குட்டி சினிமாஸ்லாம் நிறையா வரதில்லை. நல்ல பெரிய பெரிய சினிமாஸ், அதுவும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் உள்ள திரைப்படம் தான் நிறையா வந்துட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை சின்ன சின்ன படங்கள் வரலன்னு தான் சொல்கிறது இல்லை, வந்து வெற்றி பெறுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அப்படிங்கிறது வந்து எப்போதோ ஒரு தடவை தான் வருது. இப்போ வர்ற சின்ன படங்கள்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சின்ன பட்ஜெட்டில் எடுத்து வர்ற சின்ன படங்கள்லாம் வந்து பெரிய வெற்றியை பெறுகிறது. அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம், பெரிய வெற்றியை பெறுகிறது. அதே நேரத்தில் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்படுகிற சின்ன படங்களுக்கு சரியான கவனிப்பில்லை அப்படின்னா, நீங்கள் சின்ன படம் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், பட்ஜெட்டில் தான் சின்ன படமாக இருக்கணும். அது ஒரு நல்ல டெக்னீஷியன் இருக்கணும், நல்ல கதை இருக்கணும், மற்ற விதங்களில் அதை எடுக்கிற முறைகள்லாம் நல்லா இருக்கணும். என்னென்ன அப்புறம் வந்து பெரிய நடிகர்கள்ட்ட போகாமல் பெரிய சம்பளம் கொடுக்காமல் கொஞ்சம் நடிக்க தெரிந்தவர்கள் அல்லது நடிக்க விருப்பப்படுகிறவர்கள் இவர்களை வச்சு மிக சிறப்பான படம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ரொம்ப பின்னாடி போய் பார்த்தாலும் கூட பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், ஸ்ரீதர் சார் இதெல்லாம் அந்த காலத்தில் புதுமுகங்களுக்கு கொடுத்தாங்க மரியாதை. அதே மாதிரி இந்த காலத்தினுடைய புதுமுகங்களுக்கு இப்போ கொடுக்கப்படுகிற மரியாதையும் போது அந்த அளவுக்கு புதுமுகங்கள் சக்ஸஸ் ஆகி வெளியில் வர்றதில்லை. நிறைய புதுமுகங்கள் வராததுக்கு காரணம் வந்து அந்த சின்ன படங்களில் சரியான அளவுக்கு விதத்தில் அந்த படங்கள் அணுகப்படாதது தான் காரணம். ஓகே சார். இப்போ பார்க்குற மக்கள்லாம் எந்த வகையில் பார்க்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஒரு கதை ஆசிரியராக, ஒரு டைரக்டராக? இப்போ படம் பார்க்குறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் தியேட்டருக்கு வர்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 25, 26 வயசு வரைக்கும் தான் தியேட்டருக்கு வருவாங்க. இப்போ மட்டும் இல்லை, எந்த காலத்துலையுமே 18லேருந்து 25, 26 வயசு வரைக்கும் தான் தியேட்டருக்கு வருவாங்க. அந்த 26, 27 வயசுக்கு பிறகு வந்து வரும்போது அவங்க தியேட்டருக்கு போகிற டைமோட எண்ணிக்கை குறையும். காரணம் என்னென்னா, இப்போ எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வருது. இப்போ என்ன எடுத்துங்களேன், நான் வந்து வாரத்துக்கு 5 படம் பார்ப்பேன். அந்த ஒரு காலத்தில் 5 படம் பார்ப்பேன். எப்படி எனக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போகணும், எங்கேயாவது இப்போ ஒரு படம் பார்த்தாகணும் அப்படின்னு எனக்கு தோணும். அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது என்னுடைய எனக்கான ஒரு கமிட்மெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி வீட்டுக்கு போகணும், இல்லை இன்றைக்கி மனைவியை போய் பார்க்கணும், இன்றைக்கி வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வச்சுங்க. அப்படிங்கும்போது நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நான் தியேட்டருக்கு போகிற டைமிங் குறையும். அப்புறம் இன்னமும் வந்து குழந்தை பிறந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதற்கு பிறகு அப்புறம் அதை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கும்போது எனக்கும் சினிமாவுக்குமான தூரம் வந்து இன்னும் ரொம்ப குறையும். அப்போ நான் வந்து ஒரு 30-35 எட்டி சினிமாவுக்கும் எனக்கும் ஒரு தூரம் ஆகும்போது மீண்டும் ஒரு 18லேருந்து ஒரு குரூப் மறுபடியும் தினம் சினிமா பார்க்குற குரூப் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போதுமே இவங்க தான் நிரந்தரமான ஆடியன்ஸ். அது அவங்களுக்கான படங்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஒரு முக்கியமான விஷயம். நல்ல படங்களாக இருந்தால் பெண்களை பற்றி, பெண்களுக்கு உயர்வான படங்கள் அல்லது குடும்பத்தை நேசிக்கிற படங்கள், பெண்களுக்கு பிடித்த படங்கள் அப்படின்னா பெண்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து இந்த 18, 30, 35லாம் இல்லாமல், வயசு வித்தியாசம் இல்லாமல் தியேட்டருக்கு வருவாங்க. ஆண்கள்கிட்ட அந்த இது இருக்காது. அது நீங்கள் முன்னாடி இப்போ உங்களுக்கு அது தெரியாது, உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிற வயசு உங்களுக்கு இல்லை, நீங்கள் சின்ன பொண்ணு. பட் முன்னாடி வந்து நூன் ஷோன்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து காலையில் 11 மணிக்கு போடுவாங்க.
11 மணிக்கு அதுக்கு பிறகு தான் இது காலை காட்சி. அது நூன் ஷோ, மேட்னி, ஈவினிங் அப்படின்னு தான் இருக்கும் அந்த முன்னாடி. இப்போ மாதிரிலாம் ஒவ்வொரு டைமிங் இருக்காது. அந்த நூன் ஷோ வந்து எங்கேயாவது போடுவாங்க. அந்த நூன் ஷோ போடுறதுனுடைய இது என்னென்னா, நூன் ஷோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வரைக்கும் நூன் ஷோ ஃபுல்லாகும். வெள்ளிக்கிழமை சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. காரணம் என்ன, வெள்ளிக்கிழமை வீடு கூட்டி கோயிலுக்கு போய் இந்த பெண்கள் எல்லாம் போயிடுவாங்க. ஸோ அங்கேயே அப்போவே என்னென்னா வெள்ளிக்கிழமை வந்து நூன் ஷோ வந்து ஃபுல்லாகாது அப்படின்னு போடுவாங்க. அப்படியே வெள்ளிக்கிழமை அந்த நூன் ஷோ போட்டாலும் 11 மணிக்கு போடாமல் 12 மணிக்கு மேலே 12:30 மணிக்கு மேலே போடுவாங்க. பெண்கள்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு. ஸோ அடிப்படையில் பெண்களையெல்லாம் நம்பி இருந்த சினிமா இது. அப்படி தான் இருந்த சினிமா. இன்னும் வந்து வெளியூர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாதிரி இல்லை. வெளியூர்லாம் பார்த்திங்கன்னா வயலில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அது வந்து வீட்டில் வந்து முடித்து வேலை பார்த்தோன்னா ரெகுலராக ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. ஒரு 4-5 ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. அந்த முதல் ரெக்கார்டை போட்டுட்டா படம் முதல் ஷோ விட்டுட்டாங்க, அல்லது படம் ஆரம்பிக்கும், படத்துக்கு டிக்கெட் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இன்னொரு ரெக்கார்டு பண்ணிட்டா படத்துக்கு டிக்கெட் கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னு, இன்னொரு ரெக்கார்டுனா இந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்படி பழகிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ மக்களோட நெருங்கிய தொடர்புடையதாகவே இருந்தது சினிமா. இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் எடுப்பீங்க, பார்ப்பீங்க, பிடிச்சிருந்தா பண்ணுவீங்க. அங்கேயும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பிடிக்கலன்னா ஃபோனில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் இருக்குது. சரி, ஆனால் மற்றபடி வந்து தியேட்டருக்கு வருகிற நல்ல படங்கள் இருந்தால் தியேட்டருக்கு வருகிறவர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஒரு நல்ல மழைக்காலம், கொட்டுற மழை, மாநாடு ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்லாம் அப்படி ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மழையிலையும். அதனால் தியேட்டருக்கு வருகிறவர்கள் நல்ல படமாக இருந்தால் வந்து கொண்டு இருப்பார்கள். ஓகே சார். இப்போ எடுக்கிற படம்லாம் வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாமே வந்து ஒரே கதைக்களமாக வர மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? ஒரு வித்தியாசமே இல்லாமல் எல்லாமே அடிதடி, ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் எப்படி சார்? அதாவது முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுப்பதற்கு அனுபவம் மிக்க எழுத்தாளர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அதாவது அது எப்படியா இருந்துச்சுன்னா, கதையை ஒருத்தவங்க கொண்டு வருவாங்க, ஒருத்தவங்க வசனம் எழுதுவாங்க, ஒருத்தவங்க திரைக்கதை எழுதுவாங்க அப்படின்னு ஒரு குரூப்பாக இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அதை முற்றிலும் மாற்றி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் வந்து ஒருத்தரே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது பாக்யராஜ் சார். அதுக்கு காரணம் வந்து அவருக்கான கதைகளை மற்றவர்களால் கொடுக்க முடியாது. அவர் ஒரு ஸ்டைலாக கதை எடுத்துக்குவார். அந்த கதைகளை மற்றவர்கள் கொடுக்க முடியாது. பாக்யராஜ் சாருக்கு மற்றவங்க கதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ஒரு அதாவது இவங்கெல்லாம் ஹீரோக்கள்ங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஹீரோக்கள் தான் வந்து சினிமாவில் உயர்ந்தவர்கள்லாம் இருக்கும்போது அவர் வந்து தன்னையே டீக்ரேட் பண்ணிக்கிட்டுலாம் தன்னை வந்து உயர்த்திக்குவார். இந்த ஃபார்முலாங்கிறது அவர்லேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு தமிழ் சினிமாவை பொறுத்தளவு. ஸோ அவருக்கான கதைகளை அவரே பண்ணும்போது அவர் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிலாம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் இசை பண்ணார், எல்லாம் பண்ணார், அதெல்லாம் பண்ணார். அதற்கு பிறகு வந்தவர்கள் வந்து அவரை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஒரு மாயைகளை சிக்கிக்கிட்டாங்க. அதனால் வந்து நம்மளே கதை பண்ணணும், நம்மளே டைலாக் எழுதணும், நம்மளே இது பண்ணணும் அப்படின்னு. அதில் அதில் சிலர் வந்து தகுதியானவர்களாக இருந்தார்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களுடைய அனுபவம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒவ்வொன்றாக சேர்த்து கொண்டு வந்தாலும் உங்களுடைய அனுபவங்கிறதே ஒரு 20 வயசுக்கு மேலே தான் நீங்கள் அதை திரும்பி பார்க்க முடியும். இதுதான் என்னுடைய அனுபவம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது அப்படி அந்த அனுபவம் ஆரம்பிக்கும் போது முதல் அனுபவம் பெரும்பாலும் காதல் அனுபவமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு சிலருக்கு தான் சமுதாய அனுபவம் வந்து வாய்க்கும். பெரும்பாலும் முதல் அனுபவம் காதல் அனுபவமாக தான் இருக்கும். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன், எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு அற்புதமான கதை இருக்கும். யாரை கேட்டிங்கனாலும், ரோட்டில் போகின்ற ஒரு மனிதனை கேட்டிங்கனாலும் அவனுடைய 20-25 வருட வாழ்க்கையில் அவன் ஒரு கதை வைத்திருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த கதையை வந்து செய்யணும்னு நினச்சிருக்கா அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் உள்ளவனுக்கு அந்த கதையை பண்ண முடியும். இரண்டாவது கதை பண்ணும்போது அவனுக்கு அந்த அனுபவம் போதாமல் போயிடும். ஓகே. ஏன்னா ஒன்று வந்து அவன் வந்து அந்த வயசுக்குள்ளே அவன் எல்லா விதமான அனுபவங்களையும் சேர்த்து வைத்திருந்தானால் இன்னொரு விதமான கதை பண்ணலாம்னு தோணும். இன்றைய வருகின்ற இளைஞர்களுக்கு வந்து ஒரு குறும்படம் பண்ணிவிட்டு அந்த குறும்படத்தின் மூலமாக இயக்குனர் ஆயிடுறாங்க. இயக்குனர் ஆன பிறகு அதுக்கு அடுத்ததாக இன்னொரு படம் பண்ணணுங்கும்போது இந்த
அந்த அனுபவத்தில் ஒரு சின்ன தேக்க நிலை ஏற்படுது. அந்த அனுபவத்தில் தேக்க நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் இன்னொரு சிறப்பான கதையை கொண்டு வர முடியாமல் போயிடுது. மற்றபடி டெக்னிக்கலாக அவங்க நல்லபடியாக இருக்காங்க. அவங்களுடைய விஷயம் என்னென்னா, நிறைய சேகரிக்கலைங்கிறது அனுபவங்கள் மட்டும் இல்லை, அனுபவம் மட்டும் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 சின்ன விஷயம் சொல்கிறேங்க. நான் ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு ஐசன் டைரக்டர், ஊர்லேருந்து வந்திருக்கேன். என் ஊர் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன்னு வைங்களேன். எனக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய இயற்கை தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியும், ஆறு தெரியும், கொடிவேரி தெரியும், பக்கத்தில் இருக்க ஆசனூர் தெரியும், அங்கே தெரியும், இங்கே தெரியும், ஈரோடு தெரியும், இப்படி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஜியோகிராஃபி இவ்வளோ தான் இருக்கும். என்னுடைய கதையை நான் பண்ணும்போதே ஆரம்பத்தில் அந்த ஒரு ஜியோகிராஃபியில் தான் பண்ணுவேன். அல்லது நான் வந்து அடுத்து வந்து சென்னைக்கு வந்ததுனால நான் சந்தித்த ஜியோகிராஃபியில் பண்ணுவேன். வேறு ஜியோகிராஃபி எனக்கு வராது. ஒரு கால் நான் வந்து ஊட்டி போயிருந்தனாலோ, மூணார் போயிருந்தனாலோ, இல்லை கேரளா போயிருந்தனாலோ, இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்தனாலோ அந்த ஜியோகிராஃபி என் மனசுக்குள்ளே வரும். நான் தினந்தோறும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மாணவனாக இருந்திருந்தேன்னா எனக்கு ஒரு ட்ரெயினில் ஒரு கதை வரும். அப்படித்தான் ஒருதலை ராகம் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஸோ நான் சார்ந்து இருக்கிற பூகோள ரீதியான விஷயங்கள், அன்றாட விஷயங்கள், அதுதான் எனக்கு வரும். எனக்கு என்னென்ன உணவுகள் தெரியுதோ அந்த உணவுகளைத்தான் என் பாத்திரங்கள் சாப்பிடும். நீங்கள் அதுதான் சாப்பிடும். நான் ஒரு பாத்திரத்தை படைக்கிறேன்னா நான் என்னென்ன கேரக்டரை சந்திச்சிருக்கேனோ அந்த உணர்வுகள் தான் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இன்னும் புதிதாக இடங்கள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் நிறைய சுற்றணும். பூகோள ரீதியாக ஜியோகிராஃபி உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல கதை வருவதற்கு ஜியோகிராஃபி வேணும். நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு கதை நடக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் இந்தியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் அது ஒரு கதையை எடுத்துக்கும் போது அதற்கான இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச் இருந்துச்சு. அந்த ரிசர்ச் இல்லாமல் அந்த படம் அவ்வளோ பெரிய உலகம் பேசப்பட்டிருக்க மாட்டேது. ஒவ்வொரு படமும் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை கொண்டு வரணும். அந்த உழைப்பை கொண்டு வரும்போது தான் அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கும்போது தான் அதற்காக போய் தேடி மனிதர்களை சந்தித்து படித்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு கிராமத்தினுடைய படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கிராமத்தை பற்றி படம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த கிராமம் வேறு, உங்கள் கிராமத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமம் வேறு. ஓகே. அதனுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் வேறு. நீங்கள் ஒரு கல்யாணத்தில் ஒரு பக்கத்து ஒரு 2-3 ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க எங்கள் ஊரில் எல்லாம் இது மாதிரி இல்லையே அப்படிமா, அவங்களுடைய கல்ச்சர் வேறையாக இருக்கும். ஸோ பலதரப்பட்ட கல்ச்சரை உள்ளடக்கி இருக்கிற ஒரு பூமி இது. நீங்கள் தாமிரபரணி பற்றி பேச போனீங்கன்னா, நீங்கள் அந்த திருநெல்வேலி போனீங்கன்னா அதனுடைய ஸ்லாங், அதனுடைய மக்கள், அதனுடைய பழக்க வழக்கங்கள் அது வேறு, மதுரை வேறு, கோயம்புத்தூர் வேறு. முதல்ல கதை பண்ணுவதற்கு ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம். அந்த மக்களுடைய உணர்வுகள் முக்கியம். நம்ம என்ன தான் தமிழில் கதை பண்ணினாலும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கிற மக்களுக்காகத்தான் கதை பண்ணுகிறோம். அதற்கு பிறகு நம்ம எடுக்கின்ற பொதுவான சிந்தனைகளுடைய கதைகள் இதை தாண்டி வெளியே போகும். ஸோ இதையெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் கற்றுக்கணும். ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களை சந்தித்து, புத்தகங்களை படித்து, ட்ராவல் பண்ணி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஜெயமோகன் ஒரு ரைட்டர் இருக்கார், எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு ரைட்டர் இருக்கார். அவருடைய எழுத்துக்கள் ஏன் பன்முகத்தன்மையை கொண்டு இருக்குன்னா அவங்க இந்தியா ஃபுல்லாக அப்படியே சுற்றுறாங்க கால்நடையாக. அப்படி சுற்றுற ஒரு ரைட்டரை வந்து நான் வந்து அனுபவத்துக்காக சுற்றின ஒரு எழுத்தாளரை, வேறு ஒரு எழுத்தாளர் இவங்களில் வேறு ஒரு எழுத்தாளரை நான் ஜெய்ப்பூரில் சந்திச்சிருக்கேன். அவர் அவ்வளவுக்கும் அவர் வந்து ஒரு சோளா பை போட்டு ஒரு பேண்ட் சட்டை வச்சு போட்டிருக்காரு, ஒரு பேண்ட் ஷர்ட்டை உள்ளே வச்சுருக்காரு. இதை வைத்துக்கொண்டு அவர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு அனுபவங்களுக்காக. ஸோ இப்படித்தான் அனுபவங்களை சேகரித்து கொண்டு இருப்பார்கள். அப்படி இப்போ என்னை பொறுத்தளவு என்னென்னா, எனக்கு வந்து நான் வந்து 22 வயசில் நான் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சேன்னா, என்னுடைய 22-23 வருஷம் கிட்டத்தட்ட என்னுடைய 41 வயசில் தான் நான் வந்து சக்ஸஸ் ஆகிறேன். இந்த 41 வருட காலம், இந்த 18-19 வருட காலம் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சி, நிறைய சந்தித்தேன், நிறைய மனிதர்கள் சந்தித்தேன், நிறைய படித்தேன். அதெல்லாம் என்னை கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போச்சு, என்னை வழிநடத்தி கொண்டு போச்சு. ஒரு கதை முடித்தோடனே இன்னொரு கதை எனக்கு வேணும்னா அது இருந்துச்சு. அதுதான் அடிப்படையில் வந்து
நிறைய அனுபவங்களை சேர்க்கணும். சினிமா வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கதையாசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக 50 வயசில் 60 வயசில் தான் கதையாசிரியர்கள்லாம் மிக பெருசாக சொல்லிச்சிட்டு இருந்தாங்க. டேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து 20 வயசில் டேரக்டர் வந்து 25 வயசில் காணாமல் போகிறார்கள். அதனால் வந்து டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு, அனுபவம் கம்மியாக இருக்கிறது. ஓகே சார். நீங்கள் சொன்னீங்க எல்லா மனிதருக்கும் வந்து இந்த 20 வயசில் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி அனுபவம் சார்? 20 வயசில் வந்து நமக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து அப்படியே வெளியில் வரும்போது நமக்கு ஏற்பட்ட முதல் காதல் அனுபவம் தான் அது. அந்த காதல் அனுபவம் வந்து நமக்கு வந்து அது அது படம் பண்ண முடியுமா படம் பண்ண முடியாதாங்கிறது இல்லை. பட் அந்த அனுபவம் வந்து பின்னாடி ரொம்ப நாள் சென்று காதல் கோட்டைன்னு ஒரு படம் உருவாகிறது காரணம். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் கோகுல் கிருஷ்ணதே நான் ஒரு படம் பண்ணேன்னு வைங்களேன், அதுவே நான் வந்து நான் இப்போ வந்து +2, அப்போ வந்து அது பியூசி. ஓகே. ஆமாம். அந்த வயசில் எனக்கு ஏற்பட்ட ஒரு நான் வந்து அப்போ வந்து புதுக்கோட்டை ராஜாஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் பியூசி. அப்போ என் ரூம்மேட் ஒருத்தர், அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் விடிஞ்சால் கல்யாணம், என்ன இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிக்குவேன், அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஓடி வர்றதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் தான் போனேன் அந்த பொண்ணை ரெடி பண்ணுறதுக்கு. போய் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன். இவர் இல்லை, அண்ணன் வந்து சொன்னார் நான் மறந்துட்டேன் அப்படின்னாரு. அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பின்னாடி வந்து கோகுல் கிருஷ்ணதி உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும், நிறைய அனுபவங்கள். இப்போ ஏன் வந்து பார்க்காமலே காதல் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது. நம்ம பார்க்குற காதல் எல்லாமே தோற்று போகுது, ஏன் பார்க்காமலே ஒரு காதல் பண்ணி அதை ஜெயிக்க வச்சா என்ன அப்படிங்கிறது தான் அதனுடைய தோற்றமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இருக்கவே இருக்காது. ஓகே சார். பெண்களுக்காக ஒரு சில இதெல்லாம் மேட்னி ஷோ, நூன் ஷோலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் பெண்கள் வந்து சினிமா வளர்ச்சியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்களோ சார்? இல்லை, பெண்கள் சினிமா வளர்ச்சியில் பின்தங்கி இல்லை. இது சமூகம் வந்து சினிமாவுக்கு வருகிற பெண்களை ஒரு காலத்தில் அங்கீகரிக்கலை. அப்படி இருந்தும் வந்தாங்க, நிறைய பெண்கள் வந்தாங்க. நீங்கள் இந்தியாவினுடைய முதல் கதாநாயகி யார் தெரியுமா? முதல் படத்தினுடைய முதல் கதாநாயகி உங்களுக்கு யார் தெரியுமா? தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு விருதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். தாதா சாஹேப் பால்கே வந்து தான் இந்தியாவினுடைய முதல் இயக்குனர். அவர் தான் வந்து முதல் படம் எடுத்தவர். அவர் எடுத்தது ஹரிச்சந்திரான்னு ஒரு படம். அதனுடைய முதல் கதாநாயகி யார் தெரியுமா? தெரியாது. ஏன்னா யாருமே வரமாட்டேன்ட்டாங்க, பெண்கள் யாரை கேட்டாலும் வரமாட்டேன்ட்டாங்க. கடைசியில் வந்து அவர் பாம்பேயிலேருந்து, அங்கே பாம்பேயில் வந்து சிவப்பு விளக்கு போகுதுன்னு இருக்கும், அதில் வந்து பாலியல் தொழில் போகிற பெண்களை போய் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் கதாநாயகன் நடிக்கிறேன். அந்த பெண்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்களை தொடுவது அப்படிங்கிறதுக்காக. அந்த பெண்கள் கேட்டாங்க எவ்வளோ காசு கொடுப்பீங்க அப்படின்னு. இவர் வந்து சொன்னார், இதை விட நாங்கள் அதிகம் சம்பாதிக்கிறோம், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் முதல் ஒரு ஆணை வேடம் போட்டு தான் கதாநாயகி ஆற்றினார்கள். இவ்வளோ நேரம் நான் கேட்டதுக்கு ரொம்ப பொறுமையாக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. நிறையா தகவல்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. Taste the Daily.